வெல்கம் டு சரசு சமையல். நம்ம இன்றைக்கி இட்லிக்கு தள்ளுவண்டியில் வச்சுருக்க 2 வகையான சட்னி தாங்க பார்க்க போகிறோம். ஒன்று கார சட்னிங்க, ஒன்று தேங்காய் சட்னிங்க. அப்படியே கடையில் இலையில போட்டு பிளாஸ்டிக் தட்டிலையோ அல்லது பாக்குமட்டை தட்டிலையோ கொடுத்தாங்கன்னா அந்த சட்னியை பார்க்கும்போதே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குங்க. நம்ம வீட்லேயே அதே மாதிரி செய்யலாங்க. வாங்க இப்போ எப்படி செய்கிறது பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே கொடுத்துருக்க பொடி வகைகள் எல்லாமே நாங்கள் வீட்லேயே சுத்தமான முறையில் தயாரிக்கிறோங்க. தேவைப்படுறவங்க எங்களை இந்த நம்பரில் கான்டாக்ட் பண்ணலாங்க. நம்ம இன்றைக்கி செய்ய போகிற சட்னி வெரைட்டிஸ்க்கு நான் இன்றைக்கி தேங்காய் சட்னிங்க. இந்த தேங்காய் சட்னிக்கு தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி கொஞ்சமாக தான் அரைக்கிறேங்க. அதுக்கு தேவையான அளவுக்கு நான் போட்டுக்கிறேன். கூடவே 2 பல் பூண்டும் நான் இதுலேயே சேர்த்துட்றேங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாயை பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இந்த மிளகாயும் இதில் சேர்த்துடலாங்க. நான் இன்றைக்கி 2 மிளகாய் சேர்த்துக்கிறேங்க. இதில் பொட்டுக்கடலை தேவைக்கு போட்டுக்கலாங்க. இப்போ சட்னிக்கு தேவையான எல்லாமே சேர்த்தாச்சுங்க. நான் காஷ்மீர் மிளகாய் ஒன்று சேர்த்துக்கிறேங்க. இது சுருக்காக இருக்குங்க. காரம் இருக்காது, கலர் மட்டும்தான் இருக்கும். அதனால் நம்ம கலராக இருந்தால் சட்னி பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் இல்லைங்களா, அது ஒன்று சேர்த்துக்கிறேங்க. இப்போ இதை தண்ணி சேர்த்து தனியாக அரைச்சிக்கலாங்க. நம்ம தள்ளு வண்டியிலலாம் இந்த சட்னி ரொம்ப அரைப்பாங்க. நான் அந்த சட்னிக்கும் எடுத்து வச்சுருக்கேங்க. வெறும் வெங்காயம் தக்காளி மட்டுமே போட்டு அரைப்பாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. தள்ளு வண்டியில் நல்லா தண்ணி ஆட்டம் வச்சுருப்பாங்க. இதை நான் இப்போ காஞ்ச மிளகாயை இதுக்குமே தண்ணியில் போட்டு தான் வச்சுருக்கேங்க. தண்ணியில் போட்டு வைக்கிறப்ப சீக்கிரமாக அரைப்படுங்க. பெரிய வெங்காயம் பெருசாக 1 கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. ஒரு 4-5 பல் பூண்டு எடுத்துக்கிட்டேங்க. தக்காளி 1 பெருசாக. நம்ம பெரிய வெங்காயம் எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு தக்காளி எடுத்துக்கணுங்க. இதுக்கு நான் இப்போ ஒரு 4 மிளகாய் காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துக்கிறேங்க. அதே மாதிரி இதுக்கும் காஷ்மீர் சில்லி கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. நல்ல ஒரு கலர் கிடைக்குங்க. இப்போ இதை நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தக்காளியை சேர்த்து அரைச்சிக்கலாங்க. நான் ஃபஸ்ட்டு தேங்காய் சட்னியை அரைச்சிட்டு வந்துடுறேங்க. நான் இப்போ தேங்காய் சட்னி அரைச்சிட்டேங்க. பாருங்கள், கலரே எவ்வளோ சூப்பராக இருக்குது. இதை இன்னும் காரமாக அரைப்பாங்க கடைகளில். நமக்கு காரத்துக்கு தேவையான அளவு அரைச்சிக்கலாங்க. இந்த காஷ்மீர் சில்லி போடுறதுனால இந்த கலர் கிடைக்கும். இன்னுமே தண்ணியாக கரைச்சிருவாங்க. நான் இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு கரைச்சிருக்கேங்க. இப்போ அடுத்த சட்னிக்கு இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் சேர்த்துடலாங்க. இந்த ஜாரில் சேர்த்துட்டு இதை ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாங்க. இப்போ இதுலேயே நம்ம தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க. தண்ணி விடாமல் அரைச்சிக்கிட்டு அப்புறமா தக்காளியை சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், நான் இப்போ வெங்காயம் மிளகாய் எல்லாம் சேர்த்து தண்ணி விடாமல் தாங்க அரைச்சிருக்கேன். இந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம தக்காளி சேர்த்துடலாங்க. ஏன்னா நம்ம மிளகாயை ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா, வெங்காயத்தில் ஈரத்தன்மை இருக்கனால அரைப்பட்டுருச்சு. இப்போ நம்ம தக்காளியை சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாங்க. இப்போ பாருங்கள், நான் இந்த தக்காளி வெங்காய சட்னியுமே அரைச்சிட்டு வந்துட்டேன். இதுக்குமே இந்த காஷ்மீர் சில்லி சேர்த்துனதுனால நல்லா கலராக இருக்குங்க. இப்போ இது வேற ஒரு கப்புக்கு மாற்றிட்டு நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாங்க. தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுட்டா தான் இந்த சட்னி ரொம்ப நல்லா இருக்குங்க. கடையிலலாம் அந்த தண்ணியாட்ட ஊற்றுவாங்க பாருங்க, தட்டில் வச்சு அப்படியே இலை ஒன்று போடுவாங்க, இல்லைன்னா பாக்குமட்டை தட்டு வச்சு கொடுப்பாங்க. ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த சட்னி. நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு கரைச்சிக்கலாங்க. இப்போ இது ரெண்டுக்குமே நம்ம தாளிப்பு கொடுத்துக்கலாங்க. இதுக்கு தாளிப்பு கொடுக்கும்போது நம்ம நல்லெண்ணெயில் தான் கண்டிப்பாக தாளிக்கணுங்க. இது கடலெண்ணெயில் கூட தாளிச்சிக்கலாங்க. நம்மளோட 2 விதமான சட்னி இப்போ ரெடியாக இருக்குதுங்க. இட்லியும் நம்ம ஊற்றிடலாங்க. இந்த மாதிரி இட்லி ஊற்றி சாப்பிட்டா சும்மா செமையாக உள்ளே போகுங்க இட்லி. மூடி போட்டலாங்க, வேகட்டும், அப்புறம் பார்க்கலாங்க. இப்போது தேங்காய் சட்னிக்கு ஒரு தாளிப்பு இப்போ கொடுத்தாச்சுங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுன்னா நம்ம அந்த சூட்லேயே கடுகு உளுந்து பருப்பெல்லாம் பொறுத்துருங்க. அப்படியே எடுத்துகிட்டு நம்ம தாளிப்பு கொடுத்துக்கலாங்க. இப்போ கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த கார சட்னிக்கு இந்த தாளிப்பை ஊற்றிடலாங்க. இதுக்கு கொஞ்சம் நல்லெண்ணெயில் தாங்க நான் தாளித்தேன். கொஞ்சம் ஜாஸ்தியாக நல்லெண்ணெய் விட்டுக்க வேண்டியிருக்கும். காரமாக இருக்கும் இல்லைங்களா. இப்போ நம்மளோட 2 விதமான சட்னியும் ரெடிங்க. இட்லி எடுத்துடுறேங்க. இப்போ 2 வகையான சட்னிக்கு சுட சுட இட்லியும் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி நம்ம தள்ளு வண்டியில் ஒரு பாக்குமட்டை தட்டோ அல்லது ஒரு இலையிலையோ பிளாஸ்டிக் தட்டு வச்சு இலையிலையோ வச்சு கொடுத்தாங்கன்னா சும்மா சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. நீங்கள் தள்ளு வண்டியில் போய் சாப்பிட முடியாதவங்க இந்த மாதிரி எல்லாம் வீட்டில் 2 சட்னி வச்சு நல்லா சாப்பிட்லாங்க. இந்த மாதிரி ஒரு 3 இட்லியை அடுக்கி இந்த மாதிரி ஒரு தக்காளி சட்னி பாருங்கள், தண்ணி ஆட்ட கரைச்சிட்டேங்க. இந்த மாதிரி ஒரு தக்காளி சட்னியும் ஒரு தேங்காய் சட்னியும் வச்சு சாப்பிட்டா சும்மா அப்படியே அமோகமாக இருக்குங்க. நம்ம வீட்லேயே இந்த மாதிரியெல்லாம் ஈஸியாக செய்யலாங்க. இந்த மாதிரி தள்ளு வண்டியில் செய்கிற மாதிரி எல்லாம் செஞ்சு கொடுத்தா வீட்டில் யார் தாங்க வேண்டான்னு சொல்லுவாங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. நல்லா சுருக்குன்னு காரசாரமாக இருக்குங்க 2 சட்னியுமே.
கண்டிப்பாக நீங்களும் இது மாதிரியெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூங்க. சரசு சமையல் பாருங்கள், சமையல் நல்லா பண்ணுங்கள்.